சமூக நீதி எந்த கடையில் விற்பனை ஆகிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 2 கிலோ வாங்கிக்குவோம். சரி, விடயத்துக்கு வருவோம். இந்த போட்டோவில் பாருங்க, 5 பேர் இருப்பாங்க. இவங்க யாருன்னா பழனி தண்டவேதபாணி கோவிலில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், தலைவர், உறுப்பினர்கள். இவர்கள் யார் என்று பார்ப்போம். இந்த 5 நபர்ல 4 பேர் கவுண்டரு, ஒரு ஆள் செட்டியார். பயணியில யாரும் கிடையாது, எல்லாம் அவுட்டர்ல இருந்து வந்தவங்க. தலைவர் வந்து திருப்பூர்ல இருந்து வந்திருக்காரு, தொழிலதிபர். தொழிலதிபர்லாம் இதுக்கு அறங்காவலர் குழு பதவி. சரி, அதை விடுங்க. அவர் எதை செஞ்சார் திமுகவுக்கு, இதை வந்துட்டார், ரைட், ஓகே. தமிழர் குடி, ஓகே. இதில் எங்க பறையனார்குடி எங்கே, பல்லர்குடி எங்கே? ஏன் இவங்கெல்லாம் என்ன ஒதுக்கப்பட்டவங்களா? இப்ப யாரு இவங்களை ஒதுக்கியிருக்காங்க? உண்மையை சொல்லுங்க. திராவிடம் இவங்களை திட்டமிட்டு ஒதுக்கியிருக்கா இல்லையா? சரி, இந்த கோயிலில் தான் நம்ம ஆளுங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, ஓகே. ஆறுபடை கோயில் அனைத்தும் பாருங்க எடுத்து. யாராவது நம் தமிழர் குடி பறையனார் மக்களுக்கோ, பல்லர் மக்களுக்கோ, வள்ளுவர் மக்களுக்கோ கொடுத்துருக்குங்களான்னு கேளுங்க. இப்ப யாரு தீண்டாமை பார்க்கறா? நம்மளா பார்க்கறோம்? நீங்க போய் அடிமையாயிட்டீங்க. அவங்க பார்க்குறாங்க. யாரு? திராவிட நாதாரிகள். இந்த லிஸ்ட்ல பாருங்க, பெரியார் கூட்டமைப்பாளர்கள், இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இவங்கெல்லாம் ஏன் பேசல? அப்ப இவங்களுக்கெல்லாம் யார் தீனி போடுறது? எங்க இருந்து இவங்களுக்கு பணம் வருது? இதெல்லாம் ஏன் அவங்க பேசல? பேசணுமா இல்லையா? அதனால தான் கேட்டேன், சமூக நீதி எந்த கடையிலப்பா விற்பனை ஆகிறது, அதை 1 கிலோ வாங்கி கொடுன்னு. இனிமேல் சமூக நீதியை பற்றி எவனும் வாயை திறக்கக்கூடாது. வாயை திறந்தானா வாயில ஏதாவது வச்சு அமுக்குங்க. நன்றி.